ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்மார்ட் ஆப்பில் யூபிஐ பெனிஃபிஷரியோட யூபிஐ ஐடியை எப்படி நம்ம ஆட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய இன்ஸ்மார்ட் ஆப்ல யூபிஐ பெனிஃபிஷரியா யூபிஐ ஐடியை நம்ம வந்து ஆட் பண்றதுனால நமக்கு என்ன பயன் சொல்லிட்டு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்மார்ட் ஆப் நீங்க ஓபன் பண்ணி உங்களுடைய எம்பின் என்டர் பண்ணி அன்லாக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னோட எம்பின் என்டர் பண்ணி அன்லாக் வந்து நான் பண்ணிட்டேன். அன்லாக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த பேஜ்ல இருக்கும். ஓகே, இந்த பேஜ் நீங்க லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஓகே, இந்த பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா குயிக் ஆக்ஷன்ஸ்ல உங்களுக்கு யூபிஐ சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. யூபிஐ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து யூபிஐ ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, யூபிஐ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டேன். யூபிஐ ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஐ பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்போ எனக்கு வந்து யூபிஐ பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க மேனேஜ் யூபிஐ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல மேனேஜ் பெனிஃபிஷரி சொல்லிட்டு இருக்கு பாருங்க. மேனேஜ் பெனிஃபிஷரி கிளிக் பண்ணுங்க. மேனேஜ் பெனிஃபிஷரி கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க மேனேஜ் பேஜ் சொல்லிட்டு இருக்கு இந்த பேஜ். இதுல வந்து பாருங்க நடுவுல யூபிஐ ஐடி சொல்லிட்டு இருக்கு. இந்த யூபிஐ ஐடி ஆப்ஷன் செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல பிளஸ் ஐகான் இருக்கு. இந்த பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் நியூ பேர் சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். மறக்காம இதுல யூபிஐ ஐடியில செலக்ட் ஆகிறதா சொல்லிட்டு பாத்துக்கோங்க. செலக்ட் ஆகலாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து யாரை நீங்க வந்து பெனிஃபிஷரியா ஆட் பண்ண போறீங்களோ அவங்களுடைய யூபிஐ ஐடி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த பெனிஃபிஷரி யூபிஐ ஐடி நம்ம எதுக்காக ஆட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து அதிக டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்பீங்க அவங்களுடைய யூபிஐ ஐடியை பயன்படுத்தி. அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து திரும்ப திரும்ப அவங்களுடைய யூபிஐ ஐடியை நீங்க என்டர் பண்ணி நீங்க வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தேவையே இல்லை. நீங்க வந்து பெனிஃபிஷரி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க டேரக்டா ஒன் கிளிக் பண்ணி அப்படின்னா அவங்களுடைய யூபிஐ ஐடி வந்து ஆட் ஆயிடும். நம்ம வந்து அதுக்கப்புறம் அமௌண்ட் மட்டும் என்டர் பண்ணி அவங்களுக்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெனிஃபிஷரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க இது போல யாருடைய யூபிஐ ஐடியை நீங்க வந்து ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. யாருக்கு இது போல அதிக டைம் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அவங்களோட யூபிஐ ஐடி ஆட் பண்ணிட்டு இதுல வெரிஃபை இருக்கு கீழே பாட்டம்ல வெரிஃபை கிளிக் பண்ணி அப்படின்னா லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பே நேம் சொல்லிட்டு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல என்ன நேம் இருக்கோ அதை வந்து காமிக்கும். சரியான சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க நெக்ஸ்ட் பே நிக் நேம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நிக் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய நேமும் நிக் நேமும் சேமா என்டர் பண்ணக்கூடாது, வேற நேம் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே பாட்டம் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் கிளிக் பண்ணுங்க. ப்ரொசீஜர் கிளிக் பண்ணி அப்படின்னா கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வரும். இது எல்லாமே சரியா இருக்கணும்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க சக்சஸ் சொல்லிட்டு வருது. பெனிஃபிஷரி ஆடட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா பெனிஃபிஷரி ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பேஜ் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா மேனேஜ் பெனிஃபிஷரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேனேஜ் பெனிஃபிஷரி அப்படின்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து மேனேஜ் பெனிஃபிஷரி கிளிக் பண்ணிட்ட பிறகு மேனேஜ் பேஜ் சொல்லிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல இருக்கக்கூடிய யூபிஐ ஐடி அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்க ஆட் பண்ண பெனிஃபிஷரி வந்து இதுல இருக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க அந்த பெனிஃபிஷரி நேம் மேல வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். பெனிஃபிஷரி மேல கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய நிக் நேம் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பெனிஃபிஷரி வேணாம் அப்படின்னா கீழே பாட்டம் இருக்கக்கூடிய டெலிட் பே கிளிக் பண்ணி வந்து டெலிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது போல நீங்க டெலிட் பண்ணோம் அப்படின்னா டெலிட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பேக் வந்து வந்துடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க இதுல முக்கியமா பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு ஸ்டார் ஐகான் இருக்கு. இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து இந்த பெனிஃபிஷரி ஃபேவரட்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து நான் கிளிக் பண்றேன். ஸ்டார் ஐகான் கிளிக் பண்ணிட்ட பிறகு கீழ இருந்து ஒரு பாப்பப் வரும் கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இதுல வந்து எஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து எஸ் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு சக்சஸ் சொல்லிட்டு வந்து பாருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த யூபிஐ ஐடியை சக்சஸ்ஃபுல்லா ஃபேவரட்ல வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து பேக் வந்துடலாம். இது வந்து ஃபேவரட் லிஸ்ட்ல வந்து ஆட் ஆயிட்டு இருக்கும். இப்போ வந்து இந்த யூபிஐ ஐடியை பயன்படுத்தி ஒருத்தவங்களுக்கு எப்படி மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த பே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து பே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பே ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க யூபிஐ ஐடி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து டிஃபால்ட்டா யூபிஐ ஐடில செலக்ட் ஆயிருக்கும். செலக்ட் ஆகலாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க யூபிஐ ஐடியில செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ஃபேவரட் பேன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க ஒரு ஆப்ஷன். அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேவரட் பேவை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்க வந்து எந்தெந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஃபேவரட்ல ஆட் பண்ணிக்கலாம் அந்த பெனிஃபிஷரி லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். இப்போ வந்து பாருங்க நம்ம ஒரே ஒரு பெனிஃபிஷரி தான் ஆட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் அந்த பெனிஃபிஷரி நேம் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா டைரக்டா வந்து அவங்களுடைய யூபிஐ ஐடி வந்து ஆட் ஆயிடும். நீங்க வந்து யூபிஐ ஐடி திரும்ப நீங்க வந்து டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. யூபிஐ ஐடி ஆட் பண்ணிட்ட பிறகு இதுல வெரிஃபை இருக்கு. வெரிஃபை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த அக்கௌண்டோட ஹோல்டர் நேம் வந்து காமிக்கும். சரியான சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க ப்ரொசீட் இருக்கு. ப்ரொசீட் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ப்ரொசீட் கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் எவ்வளவு சென்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும். அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்காக ₹1 என்டர் பண்ணிட்டேன். ரீமார்க்ஸ்ல எதனா ரீசன் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி கீழே பாட்டம் இருக்கக்கூடிய பேனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கேட்கறாங்க. இது எல்லாமே பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ வந்து கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ பின் வந்து கேட்பாங்க. அந்த யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சக்சஸ்ஃபுல்லா. ஓகே, இது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவங்களுடைய யூபிஐ ஐடியை நீங்க வந்து பெனிஃபிஷரியில் ஆட் பண்ணி ஃபேவரட்ல போட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்களுடைய யூபிஐ ஐடியை திரும்ப நீங்க ஆட் பண்ணாம நீங்க வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்காக ஒருத்தவங்களுடைய யூபிஐ ஐடியை பெனிஃபிஷரியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.